வெல்கம் டு அவர் சேனல் TravelKuruvi. இன்னைக்கு ஒரு ஆன்மீக தலத்தை போய் பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு ஆன்மீக தலம். ஒரு ஆன்மீக தலம் சொல்லி சொன்ன உடனே எங்கேயோ வெளியூர் போகிறோம், தஞ்சாவூர் பக்கம், கும்பகோணம் பக்கம் போகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சென்னையின் மத்திய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆன்மீக தலம். இது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பீங்க. அதை பற்றி தான் உங்களுக்காக நாங்கள் போய் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இதை போட போகிறோம். பாருங்கள், சென்னையில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச இடங்கள் 3 இடம். ஒன்று சென்னை சென்ட்ரல், எக்மோர், கோயம்பேடு. அப்படிப்பட்ட இந்த கோயம்பேடில் தான் இந்த ஆன்மீக தலம் இருக்கிறது. கோயம்பேடுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு கோயம்பேடு மார்க்கெட், கோயம்பேடு உள்ள பஸ் ஸ்டாண்ட் ஞாபகம் வரும். அதை விட சிறப்பான ஒரு இடம் இந்த கோயம்பேடில் இருக்குது, குருங்கலீஸ்வரர் கோயில். இந்த குருங்கலீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது பழைய வரலாற்று சிறப்புமிக்க புராண காலத்தின் தொடர்புடைய கோயில் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருங்கலீஸ்வரர் கோயிலை வச்சு தான் இந்த கோயம்பேடுக்கே கோயம்பேடு என்ற பெயர் வந்ததாக 2-3 சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன. முதல்ல ஒன்று ராமாயணத்தை தொடர்புபடுத்தி வருது. ராமாயணத்தில் ராமர் அயோத்தியில் ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்ததாகவும், அங்கிருந்து தப்பி வந்த குதிரை இந்த கோயம்பேடு வந்ததாகவும், இந்த கோயம்பேட்டில் அப்போ இந்த ராமரின் மகனாகிய லவனும் குசனும் இங்கே இருந்ததாகவும், அந்த குதிரையை அவர்கள் வேலி போட்டு அடைத்து வைத்ததாகவும், கோய் என்றால் குதிரை என்றும், அம்பு என்றால் அம்பு என்றும், பேடி என்றால் வேலி போட்டு சிறை வைத்து அடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால இதுக்கு கோயம்பேடு அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்குது. இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க, இங்கே கோயட்டி அப்படிங்கிற ஒரு குருட்டு நாரை இருந்ததாகவும், அந்த நாரை சிவனை நேரம் வழிபட்டு இருந்ததாகவும், சிவனை வணங்கி அது சிவபிராப்தி அடைந்ததாகவும், அதனால அந்த கோயட்டி நாரின் பெயராக கோயம்பேடு என்ற பெயர் வந்ததாகவும், இப்படி பலவிதமான கருத்துக்கள் கோயம்பேடு பெயர் வந்ததுக்கான காரணத்தை சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கோயம்பேடுங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடு மார்க்கெட். ஆனா அதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, இந்த குருங்கலீஸ்வரர் கோயில். அதை சிறப்பை பத்தி தான் சொல்ல போறோம். புராண காலத்தை தொடர்புடைய என்ன சொல்றாங்கன்னா, இந்த குருங்கலீஸ்வரர் அப்படின்னாலே அந்த பெயர்லேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். குரு அப்படின்னு வருது, குருங்கலீஸ்வரர். அந்த ஈஸ்வரர் குறுகி போய் உள்ளார். இந்த ஈஸ்வரர் இங்க குறுகி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இது குருங்கலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுது. ராமாயணத்தில் இந்த வால்மீகி இந்த சிவனை வழிபட்டதா சொல்றாங்க. ராமனும் சீதையும் பிரிந்த பின்னாடி சீதை லவன் குசனோட இந்த பகுதியில் வாழ்ந்து வந்ததாக சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யாகத்துல தப்பிச்சு வந்த குதிரையை லவன் குசன் இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சிருக்கும் போது அதை மீட்கிறதுக்காக ராமருடைய படை வருது. ஆனா அவங்கள போரிட்டு லவன் குசனை விரட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லட்சுமணன் நேரடியாக வர்றாரு. அவரையுமே போரிட்டு லவண குசனை விரட்டிடுறாங்க. கடைசியில் ராமனே வர்றாரு. நடக்க போகிறத விபரீதம் அறிந்து வால்மீகி சொல்றாரு, நீங்கள் தந்தையும் மகனும் அப்படிங்கிற உண்மையை அங்கே வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினவுடனே அந்த உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் கூட தந்தையை எதிர்த்ததுனால இவங்களுக்கு ஒரு சாபம் வந்துருச்சு. யாருக்கும் லவண குசனுக்கும். அந்த சாபம் நீங்கிறதுக்காக இங்க ஒரு சிவலிங்கத்தை படைக்கப்பட்டு அந்த சிவலிங்கத்தை வணங்குறதுக்காக வால்மீகி சொல்றாரு. அப்படி படைக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் தான் இந்த குருங்கலீஸ்வரர் அப்படின்னு ஒரு நம்பப்படுகிற ஐதீகம் உண்டு. குலோத்துங்க சோழன் காலத்துல இந்த பக்கம் ரதத்துல வரும்போது அவர் சக்கரம் இறங்கினதாகவும், அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ரத்தம் பீறிட்டு கிளம்பியிருக்கு. பார்த்தவொன்னே உள்ள ஒரு லிங்கம் இருந்திருக்கு. உடனே அந்த லிங்கத்தை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காரு. சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்ததாங்க இந்த குருங்கலீஸ்வரர் கோயில். இந்த குருங்கலீஸ்வரர் பாத்தீங்கன்னா சுலபபுரீஸ்வர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அம்மன் தர்மசம்பர்த்தினி அல்லது அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே மூலஸ்தானத்தில் குருங்கலீஸ்வரர் மட்டும் இல்லாமல் அதிகார நந்தி, காலபைரவர், வீரபத்திரர், விநாயகர், பிரம்மன், சுப்பிரமணியர் எல்லா தெய்வங்களுக்கும் இங்கே சன்னதிகள் இருக்குங்க. இந்த மூலவர் விமானத்தின் கருவறையின் பின்புறம் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி காட்சி தருவது இங்கே சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்பக்கம் 16 கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு மண்டப தூண்லையும் பார்த்தீங்கன்னா ராமாயண காட்சிகள் அந்த குறுஞ்சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இங்கே நடக்கிற பூஜையிலே சிறப்பு அம்சம் ராகு கால பூஜைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதாங்க மிக மிக சிறப்பு. இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றவங்க டைம் எப்போ சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் ராகுகால பூஜைக்கு வந்தீங்கன்னா மிக சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த புராண கதைகள் மட்டும் இல்லாமல் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுமே நிறைய கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய 14 கல்வெட்டுகள் இங்கே கிடைச்சிருக்குங்க. அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் குலோத்துங்கன் காலத்தை சார்ந்ததான் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே. அதில் பல குறிப்புகள் அது இருக்குது. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்ட சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுதுங்க. மாங்காடு நாடு அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுது. இது எல்லாமே அந்த கல்வெட்டில் குறிப்புகள் இருக்குது. அப்போ கோயம்பேடு கிராம சபை, அந்த உள்ளாட்சி நிர்வாகம், இது குறித்த சில தகவல்கள் எல்லாமே, குறிப்புகள் எல்லாமே இந்த கல்வெட்டில் இருக்குங்க. இதெல்லாமே ஒரு சிறப்பான விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீக தலம் மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் இந்த குருங்கலீஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த கோயில் திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், மாலையில் 4:30லேருந்து இரவு 8-9 மணிக்கு இந்த கோயில் திறந்துருக்குங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்பிகை இருக்குங்க. இந்த அம்பிகை வணங்கினா
திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாத பெண்கள்லாம் வந்து இங்கே வந்து வணங்கி வந்து தங்களுக்கு திருமண தடையெல்லாம் போகணும்னு சொல்லி இங்கே வணங்கிக்கிறாங்க. அப்படி ஒரு சிறப்பு அம்சங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அந்த பட்டாடையெல்லாம் இங்கே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஏற்கனவே இங்கே வேண்டிக்கிட்டு தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினவங்க வந்து நேர்த்திக்கடனாக வந்து இந்த பட்டாடைகளை வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. இந்த மூலஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்மசம்வர்த்தினி அப்படிங்கிற அம்பிகை வந்து வடக்கு நோக்கி உள்ளார்கள். மதுரை மீனாட்சி வந்து வலதுபுறம் இருக்கிறது மாதிரியே இந்த அம்பிகை இங்கே இருக்கனால இது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. இன்னொரு விஷயம், பொதுவாக வந்து கோயில்கள் வந்து அதிகமாக வடக்கு நோக்கி இருக்காதுங்க. இங்கே வந்து இந்த கோயில் வந்து வடக்கு நோக்கி இருக்குது. வடக்கு நோக்கி இருக்கிற கோயில் வந்து மோட்சத்தலமாக கருதப்படுதுங்க. அதனால் வந்து இது பித்ருதோஷம் உள்ளவர்கள் இங்கே உள்ள அந்த குசலவ தீர்த்தத்தில் வந்து பரிகார பூஜை தர்ப்பணம் செய்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுறாங்க. நீண்ட நாள் தர்ப்பணம் செய்யாதவர்கள் மறைந்த தேதி நட்சத்திரம் தெரியாதவர்களாம் இங்கே வந்து தங்களுடைய அந்த வேண்டுதலை வந்து இங்கே வந்து நிறைவேற்றிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் வந்ததாங்க இந்த குருங்கலீஸ்வரர் கோயில். இந்த கோயம்பேடு இருக்க குருங்காலீஸ்வரர் குசலோபுரீஸ்வரர் அப்படிங்கிற இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு பின்பக்கம் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கோயம்பேடு சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த தொகையில் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஒருவேளை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்க நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த கோயிலை வந்து நீங்கள் வந்து தரிசிக்கலாம். நிறையா பலன் வந்து கிடைக்கும். இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ட்ராவல் குருவி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.